வணக்கம். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தொடரும் போராட்டம். கனமழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு, அரசு அலுவலகங்களில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட செய்திகளை உங்கள் ஊர் உங்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து பட்டுக்கோட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் காவல்துறையினர் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. ரயில் மறியல் போராட்டத்திற்கு சென்ற விவசாயிகள் நுழைவாயிலில் வைத்திருந்த தடுப்புகளை தாண்டியும் தூக்கி வீசியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் சாலைக்கு வந்த விவசாயிகள் பேருந்துகளை மறித்தனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறக்க கர்நாடக அரசை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தீர்ப்பை அமல்படுத்தாமல் மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டி விவசாய சங்கத்தினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். காவிரியில் தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மன்னார்குடி ரயில் நிலையத்தில் நின்ற மயிலாடுதுறை செல்லும் பயணிகள் ரயிலை திருத்துறைப்பூண்டி, கோட்டூர் மற்றும் மன்னார்குடி பகுதி விவசாயிகள் உள்ளிட்டோர் மறித்தனர். தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பிய விவசாயிகள் சுமார் 6 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி பொய்த்து விட்டதாகவும் வேதனை தெரிவித்தனர். மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். காவிரியில் நீர் திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்டா பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் காவிரியில் தண்ணீர் விட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், கர்நாடக அரசிடமிருந்து தண்ணீரை பெற்றுத்தர மறுக்கும் மத்திய அரசை கண்டித்தும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் விவசாய சங்கத்தினர் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூரிலிருந்து பட்டுக்கோட்டை செல்லும் ரயிலை திருத்துறைப்பூண்டி ரயில் நிலையத்தில் மறித்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை கோபாலபுரத்தில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் குத்துச்சண்டை பயிற்சி மைய கட்டுமான பணிகளை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அண்ணா சாலையில் உள்ள மதரசா-இ-அசாம் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்படும் சிறு விளையாட்டு அரங்கு பணிகளையும் உதயநிதி பார்வையிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் சிதிலமடைந்த அரசு மருத்துவமனையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய கட்டடத்தின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவே என்றும், மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்கள் கட்டித்தரப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதேபோல் ஆயக்குடி அரசு ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதியை புதுப்பித்து தர வேண்டும் என்றும், ஆயக்குடியில் உள்ள அரசு நூலகத்திற்கு இடம் ஒதுக்கி புதிய கட்டடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மழையால் வீடு இடிந்து விழுந்த நிலையில் வீட்டில் வசித்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் 3 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் ஓடையக்குளம் அறிவொளி நகரில் செந்தில்குமார் என்பவரது வீட்டில் குழந்தைகள் உட்பட குடும்பத்தினர் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது இரவில் கனமழையால் பலத்த சத்தத்துடன் செந்தில்குமாரின் வீடு இடிந்து விழுந்துள்ளது. வீடு இடிந்து விழுவதற்கு முன்பே சுதாரித்த செந்தில்குமார் குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியேறி உயிர் தப்பினர். புதுச்சேரியில் கிராம பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உரிய நேரத்திற்கு பணிக்கு வராத ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். தவளக்குப்பம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு சென்ற ஆட்சியர் குலோத்துங்கன் ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டை ஆய்வு செய்து நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் வகுப்புகளுக்கு சென்று மாணவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் கற்றல் திறனை கேட்டறிந்து பாராட்டி ஊக்கப்படுத்தினார். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் விடுப்பு எடுத்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நெருக்கடி, புதிய திட்டங்களுக்கு புதிய ஆட்களை பணிக்கு சேர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து முழக்கமிட்டனர். திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், கொரடாச்சேரி, குடவாசல், முத்துப்பேட்டை, கோட்டூர், மன்னார்குடி, வலங்கைமான், நீடாமங்கலம் உள்ளிட்ட
10 ஒன்றியங்களிலும் பணியாற்றும் ஊரக வளர்ச்சித்துறை ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது. ஆடி மாத குலதெய்வ வழிபாடு மற்றும் மொஹர்ரம் பண்டிகையை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆடுகளை வாங்க வியாபாரிகள் குவிந்தனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு சராசரியாக 8,000 ரூபாய்க்கு விற்பனையானது. அதிகபட்சமாக ஒரு ஆடு 35,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நாளை ஆடி மாதம் பிறக்கும் நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. நேற்று 1 கிலோ 250 ரூபாய்க்கு ஏலம் போன மல்லிகை, கனகாம்பரம் ஆகியவை 2 மடங்காக விலை உயர்ந்து ஏலம் போனது. நேற்று 1 கிலோ 200 ரூபாய்க்கு ஏலம் போன பிச்சிப்பூ, முல்லைப்பூ ஆகியவை 1 கிலோ 350 ரூபாய்க்கு இன்று ஏலம் போனது. பெரும்பாலான பூக்களின் விலை உயர்ந்து ஏலம் போனதால் பூ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆடி மாதம் பிறக்க உள்ள நிலையில் மதுரை மேலூரில் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் தினசரி காய்கறி சந்தையில் 1 கிலோ கேரட், உருளைக்கிழங்கு தலா 100 ரூபாய்க்கும், பீன்ஸ் கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. ஒரு முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும், சோயாபீன்ஸ் கிலோ 250 ரூபாய்க்கும், தக்காளி கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இதேபோல் சின்ன வெங்காயம், முட்டைக்கோஸ் கிலோ தலா 60 ரூபாய்க்கும், சௌச்சௌ கிலோ 40 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் சொக்கலிங்கம் புதூரில் உள்ள சிவாலயத்தில் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த இந்த கோயிலில் 48ஆம் ஆண்டு திருப்புற்றாளி வழங்கும் நிகழ்வு மற்றும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் விநாயகர், வள்ளி தெய்வானை, சுப்பிரமணியர், அம்பாள், பைரவர் மற்றும் ஐயப்ப சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சொக்கலிங்க பெருமானுக்கும் மீனாட்சி அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்பதிவு செய்யப்பட்ட 1004 பொற்றாளிகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே மக்காச்சோளம் பயிர்களை காட்டுப்பன்றி சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். சித்தலிங்கமடம் கிராமத்தில் சுமார் 50 ஏக்கருக்கும் மேல் விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள நிலையில் அதனை காட்டுப்பன்றி சேதப்படுத்துவதாக அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் தற்போது மீண்டும் மக்காச்சோளத்தை காட்டுப்பன்றி சேதப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் உரிய இழப்பீடு தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை அடுத்த கீழ்கட்டளை ஏரியில் செயற்கை நீரூற்று அமைக்கப்பட்டிருப்பது பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள கீழ்கட்டளை ஏரியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் 2 செயற்கை நீரூற்றுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவைகள் சூரிய மின்சக்தி மூலம் இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. பூரி ஜெகநாத் பாஜகவை எப்போது கைவிடுவார் என்பது தெரியவில்லை என திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் நீட் ஒழிப்பு இருசக்கர வாகன பேரணி நிறைவு விழா கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய கி. வீரமணி, மனு தர்மத்தை மீண்டும் ஆட்சியில் கொண்டு வர வேண்டும் என்பதே நீட் தேர்வின் நோக்கம் என்று குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க என்று முழக்கமிட்ட போது ஜெய் ஸ்ரீராம் என பாஜகவினர் எதிர் முழக்கமிட்டதாகவும், தற்போது ராமர் கைவிட்டு விட்டதாகவும், அந்த முழக்கத்தை அவர்களும் கைவிட்டு விட்டதாகவும் விமர்சித்தார். இதேபோல் பத்ரிநாத்தும் அவர்களை கைவிட்டு விட்டதாகவும் கூறிய கி. வீரமணி, அடுத்து பூரி ஜெகநாத் எப்போது கைவிடுவார் என்பது தெரியவில்லை எனவும் விமர்சித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பேரூராட்சி செயல் அலுவலர் மகேஸ்வரன் அறை மற்றும் அவரது ஓட்டுநரிடம் கணக்கில் வராத 1,34,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. நில ஒப்புதல் சான்றிதழ் வழங்க லஞ்சம் பெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் புலிப்பணம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் கதவை உடைத்து 35 சவரன் நகை, வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 1,50,000 லட்சம் ரூபாய் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றும் மனோஜ் என்பவர் வீட்டில் ஆள் இல்லாததை நோட்டமிட்டு கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். இது தொடர்பாக கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் தக்கலை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே லாரி மோதிய விபத்தில் அப்பளம் போல் கார் நொறுங்கிய நிலையில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். கூத்தூர் பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் ஜல்லியை ஏற்றி சென்ற லாரி மோதியதில் கார் முற்றிலும் நொறுங்கியது. இதில் கார் ஓட்டுநர் மற்றும் உடன் வந்தவர்கள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். தொடர்ந்து காரை அப்புறப்படுத்திய காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் தனியார் பள்ளி வேன் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. நல்வாய்ப்பாக வேனில் பயணித்த 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் எந்த காயங்களுமின்றி உயிர் தப்பினர். பின் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பள்ளியின் மற்றொரு வேனை வரவழைத்து மாணவர்களை பத்திரமாக பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து விசாரணைக்காக லாரி ஓட்டுநரை திருவிடைமருதூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை செல்வதற்காக வந்திருந்த ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். தொடர் மழையால் கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வால்பாறையில் இருந்து வனப்பகுதி வழியாக அதிரப்பள்ளி செல்லும் வாகன ஓட்டிகள் கவனமாக செல்ல வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதேபோல திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் அருவி பகுதிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் உள்ள ராமநதி அணை நிரம்பியது. 84 அடி உச்சநீர் மட்டம் கொண்ட ராமநதி அணையின் பாதுகாப்பு கருதி நீர்மட்டம் 82 அடியில் நிலைநிறுத்தப்பட்டு அணைக்கு வரக்கூடிய 100 கன அடி தண்ணீர் உபரி நீராக ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள், கால்நடை பராமரிப்பாளர்கள் ஆற்றுப் பகுதிக்கு செல்வோர் பாதுகாப்பாக சென்று வர பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கனமழை காரணமாக உதகையில் உள்ள தொட்டபெட்டா காட்சி முனை மற்றும் பைன் ஃபாரஸ்ட் சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை மே மாதம் இறுதியில் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை பெய்வது வழக்கம். இந்நிலையில் தற்போது உதகை, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர், கூடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அவலாஞ்சி சுற்றுலா மையமும் மூடப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியில் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கச்சேரி சாலை, கடைவீதி, தென்பாதி, கொள்ளிடம் முக்கூட்டு, பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் கட்டுப்பாடின்றி மாடுகள் திரிகின்றன. இருசக்கர வாகனங்கள், லாரி, வேன் உள்ளிட்ட சரக்கு வாகனங்கள் மாடுகளை மோதாமல் தவிர்க்கும் விதமாக ஒதுங்குவதால் மறுபுறத்தில் வருவோரின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரியுள்ளனர். தேங்காய் சுடும் பண்டிகையொட்டி சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு தேங்காய் அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்யப்பட்ட தேங்காய்களை விற்பனை செய்வதற்காக மண்டிகளில் குவித்து வைக்கப்பட்டுள்ளது. அங்கு தேங்காய் மட்டைகளை உரித்து லாரிகள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. பண்டிகை காலம் என்பதால் தேங்காய் விலை தற்போது அதிகரித்துள்ளது. 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு தேங்காய் 15 ரூபாயாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நட்சத்திர ஆமைகள் கைப்பற்றப்பட்டன. சாந்தநாதபுரம் பகுதியில் நீண்ட நேரமாக ஒரு பை கேட்பாரற்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பையை காவலர்கள் சோதனையிட்ட போது அதில் 97 நட்சத்திர ஆமைகள் இருந்தது தெரியவந்தது. அவற்றை கைப்பற்றிய காவல்துறையினர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சர்வதேச அளவில் இந்த ஆமைகளின் மதிப்பு சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என கூறப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாகையிலிருந்து வெளிநாட்டிற்கு கடத்தவிருந்த நட்சத்திர ஆமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அதனுடன் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் அழகர்கோவில் பகுதியில் விற்பனை செய்யப்படும் நாவல் பழங்களை பொதுமக்கள் வாங்கிச் செல்கின்றனர். மேலூர் மற்றும் அழகர்கோவில் பகுதியில் நாவல் மரங்கள் அதிகம் உள்ள நிலையில் தற்போது மரங்களில் நாவல் பழங்கள் பழுத்து காணப்படுகின்றன.
அவற்றை பறித்து வியாபாரிகள் அழகர் கோவில் சாலையில் கால்படி 30 ரூபாய், அரைப்படி 50 ரூபாய், ஒரு படி 100 ரூபாய் என்று விற்பனை செய்து வருகின்றனர். உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் என்பதாலும் சர்க்கரை நோய்க்கு மருந்தாக கருதப்படுவதாலும் நாவல் பழங்களை பொதுமக்கள் வாங்கிச் செல்கின்றனர்.